மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இனிய நெஞ்சங்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒவ்வொரு விதமாக ஸ்கெட்ச் போட்டு புது ரூட் எடுத்திருக்காரு எடப்பாடி. அவரை தோற்கடித்தே தீர வேண்டும், அதுதான் எங்களுடைய ரூட்டுங்கிறாரு டிடிவி தினகரன். திட்டம் போட்டிருக்காரு. இதுக்குள்ளார நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாமகக்குள்ளாரையும் பட்டிமன்றங்க பரபரப்பாக கிளப்பியபடி இருக்கு. அப்பா மகன் ஒவ்வொரு ரூட்டில் பயணிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கேயும் முக்கியமான சில கட்சிகள் டீல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாக்கிட்டையும் பேசுகிறாங்க, மகன்கிட்டையும் பேசுகிறாங்க. அவங்க எந்த ரூட்டு தான் எடுக்க போகிறாங்க, பல விஷயங்கள் இதுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க. ஸோ இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தொகுதிக்கு 15 234 தொகுதிகளுக்கும் எடப்பாடியின் புது ரூட். சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை கையில் எடுத்து களமாடுவது தொடங்கி எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுப்பது வரை ஆளும் திமுகவுக்கு எதிராக தீவிரமாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்ட அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளார மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. அங்கே பூத் லெவலில் நம்ம பக்காவாக வேலை பார்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து அங்கே பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இளைஞர்களை அதிக அளவில் கவர் பண்ணணும், தகவல் தொழில்நுட்ப பிரிவு சிறப்பாக சூப்பராக செயல்படணும் அப்படின்னு ஓயாமல் வகுப்பு நடந்துக்கிட்டே இருக்குங்க அந்த சைடில். அது மட்டும் இல்லாமல் கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இறங்கி தேர்தல் வேலை பாருங்கள் அப்படின்னும் கட்டளை போட்டுக்கிட்டு இருக்காரு. எதிர்பார்த்த கூட்டணி அமையலை, ஏற்கனவே பிள்ளையார் சூழி போடப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்பட்ட திரு விஜய் தாவேகா அவங்களும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஆனாலும் கான்ஃபிடென்ட் குறையாம தான் இருக்காரு எங்களுடைய எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ புது ரூட் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு தொகுதிக்குமே 15லேருந்து 20 வரை வைட்டமின் பா கணக்கு வச்சுக்கோங்க. வீக்கான இடங்களில் 20 கூட போகட்டும். இப்படி கணக்கு போட்டு கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கும் 3510 அதிலிருந்து 4000 வரை வைட்டமின் பா இதை ரெடி பண்ணிடுங்க. இந்த வேலைகளை பக்காவாக செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிற வைட்டமின் பா புரிஞ்சிருக்கும். அந்த 15 பெருசு அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா பக்கமும் மாஜிக்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு ஏற்கனவே அந்த டார்கெட்டை கொடுத்துட்டாரு. நம்மளுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள் அவங்களோடலாம் தொடர்ந்து பேசுங்க, இப்போ இருந்தே அந்த வேலைகளை தொடங்குங்க. ஏன்னா தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஆளும் திமுக அதுக்கு முன்னாடி சில பல அறிவிப்புகள் மக்களை கவர்ற மாதிரி கவர்ச்சிகரமாக ஏதாவது அவங்க கொடுக்கலாம், அது நமக்கு பாதகத்தை ஏற்படுத்திடக்கூடாது. இப்போ இருந்தே இந்த வேலைகளை தொடங்குங்க. ஒன்று. இரண்டாவதாக, போன தேர்தலையே கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதிகளில் வெறும் 1000லேருந்து ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அங்கெல்லாம் கூடுதலாக வேலை பாருங்கள். வைட்டமின் பா விஷயத்தையும் அங்கே கூடுதலாக கொண்டு போங்க. இது நிச்சயமாக போன முறை ஒரு 75 தொகுதி நம்ம கூட்டணி, இப்போ இது ஒரு 25 வந்தாலும் 100 ஆகிடும். அப்புறம் ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்களுடைய மனநிலை இவை எல்லாமே நிச்சயமாக இந்த முறை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஒரே வேலை தான் செய்யணும். மாசேக்கள் மாஜிக்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டிப்பாக வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 48 மணி நேரம்னு நினச்சிக்கிட்டு அப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இங்கே எம்ஜிஆர் மாளிகையிலேருந்து இல்லை சேலம் அலுவலகத்திலேருந்து அங்கே தானே அதிகமாக இருக்கார் பறந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய முகங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனால் ஏற்கனவே இந்த 4 ஆண்டுகளில் எவ்வளவோ நாங்கள் இழந்துட்டோம், முடியல. இப்போ இந்த பரப்புரை கூட்டம் வேற எல்லா பக்கமும் போனார் 234 தொகுதிகளுக்கும். அதுலேயுமே நாங்கள் கொஞ்சம் துவண்டுட்டோம். இப்போ உடனடியாக இந்த வேலைகளை தொடங்கிடணுமா, எங்கெங்கே போகிறது 15க்கு அப்படின்னும் சில புலம்பல் சத்தங்களும் வராமல் இல்லை அப்படிங்கிறாங்க அதே மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் ராராக்கள். இது புது ரகமாக இருக்கு. அப்பா மகனுடன் டீலிங், பாமக பட்டிமன்ற பட்டாசு. இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதான் தனக்குமே அரசியல் எதிர்காலம் என்பதை உணராமல்ல அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடிங்க. அதற்கேற்ற மாதிரி வலிமையான கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாரு. முக்கியமாக போன முறை கூட்டணியில் இருந்த கட்சி மிஸ் ஆகக்கூடாது, அதில் பாமக வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே போல தான் என்டிஏ பாஜக இந்த முறை திமுகவை தோற்கடிக்கணும், அதிக தொகுதிகளை என்டிஏ கூட்டணி வெல்லணும். அதற்கு
பாமக போன்ற வலிமையான கட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாமகவில் என்ன நடந்துட்டு இருக்கு? அப்பா ஒரு ரூட் எடுக்கிறாரு, மகன் ஒரு ரூட் எடுத்திருக்காரு. இதுல திரு அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் அவரு 100 நாட்கள் திருப்போரூர் தொடங்கி தருமபுரி வரை தன்னுடைய சுற்றுப்பயணத்தையும் முடிச்சிட்டு வந்திருக்காரு. அதுல என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓயாம ஒரு நாள் விடாம டிஎம்கே அட்டாக்க முன் வச்சிருக்காங்க. திமுக ஆட்சியில மக்கள் தொடர்ந்து பாதிப்பை சந்திச்சிட்டு இருக்காங்க. எந்த வாக்குறுதிகளையும் அவங்க நிறைவேற்றல திமுக அப்படின்னு அவங்களுக்கு மதிப்பெண்களே வெறும் 13 மார்க் தான் போட முடியும், ஃபெயில் தாங்க அப்படின்னு பதிவு செய்கிறாரு திரு அன்புமணி. இவை எல்லாமே இன்னொரு பக்கம் இதுவே சிக்னல் காமிச்சிருக்கு, பாஜகவுடைய மனம் குளிர வைக்கின்றது. ஸோ பாஜக ரூட்டில் தான் அன்புமணி அவர் பயணிக்கிறாரு. ஏற்கனவே பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர், தேர்தல் பொறுப்பாளர் திரு வைஜந்த் பாண்டா அவர்கள் திரு அன்புமணி அவரை சந்திச்சும் பேசியிருக்காரு. ஷீட் ஷேரிங் சம்பந்தமாகவும் அவங்க பேசியிருக்காங்க. ஆனாலும் இங்கே பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரும் சேர்ந்து வந்தாதான் இங்கே முழுமையான வாக்குகள் வரும், அதற்கான முயற்சிகளை தீவிரமாக எடுங்க அப்படின்னும் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க பாஜக சைடில். ஆனால் ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா செயல் தலைவராக தன்னுடைய சகோதரி திருமதி ஸ்ரீ காந்தி அவங்களையும் நியமிச்சிருக்காரு மருத்துவர். இது அன்புமணி சைடை ரொம்பவே கொதிப்படைய வச்சிருக்கு. 2 பேரும் சேருவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட்டணி வேணும். அதே நேரத்தில் இங்கே அப்படியே காட்சி எம்ஜிஆர் மாளிகை பக்கம் கொண்டு போவோம், இல்லை சேலம் பக்கம் கொண்டு போவோம். திரு எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் பாமக இருந்தால் தான், போன முறை அவங்க கூட்டணியில் இருந்ததால தான் அப்போ இடைத்தேர்தல் 2019 வந்தப்போவும் அதிமுக தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டது. 2021 பாமகவுடைய கூட்டணி பலத்தாலையும் கிட்டத்தட்ட 75 தொகுதிகளை அதிமுக வட மாவட்டங்கள்லையும் மேற்குலையும் அதிக அளவில் வெல்ல முடிஞ்சது. உதாரணமாக சொல்லணும்னா தருமபுரியிலேயே முழுமையாக 5 தொகுதிகளையும் அதிமுக வெல்ல முடிஞ்சது. அவருடைய சொந்த தொகுதி ரொம்ப முக்கியம், எடப்பாடி தொகுதி. அங்கே பாமகவுடைய வலுவான கோட்டைங்க. முதல் தேர்தலையே அங்கே அவங்க பாமக வெற்றி அடைஞ்சாங்க அப்போவே திரு ஐ கணேசன். ஸோ பாமக தன்னுடைய தொகுதி வெற்றிக்குமே வேணும்னு நினைக்கிறாரு திரு எடப்பாடி. ஆனால் அப்பா மகன் பிரிஞ்சிருக்காங்களே, இருந்தாலும் திரு ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவரோடு ஒரு நெருக்கமான தோழமை இருந்துட்டு தான் இருக்குது. உடல்நிலை சரியில்லாதப்போ கூட உடனடியாக எடப்பாடி அவர் போய் மருத்துவரை சந்தித்தார். முக்கியமாக சேலம் மேற்கு எம்எல்ஏவான திரு அருள் அவரு எடப்பாடியோடு ஒரு நெருக்கமாக இருக்கார். அதனால் சேலம் திரு இளங்கோவன் அதிமுகவில் அவர் மூலமாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பெரியவர்கிட்டையும். ஏற்கனவே 2021 கூட்டணியும் கூட இளங்கோவன், அருள் இப்படி பலரும் பேசி தைலாபுரத்தில் பேசி இந்த கூட்டணியும் உறுதியானது. அந்த முயற்சிகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பெரியவரை பொறுத்த வரைக்கும் அங்கே அன்புமணி டீமோடு சேர வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இப்படியே 2 தரப்பும் எதிரும் புதிருமாய் இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா இன்னொரு பிளான் பியை கையில் எடுக்கிறாங்க. ஓகே, பாஜகவுடைய கோட்டாவில் அன்புமணி அவர்களுடைய டீமுக்கும் எடப்பாடி அவருடைய கோட்டாவில் ராமதாஸ் அவர்களுடைய டீமுக்கும் தொகுதிகளை பிரித்து கொடுத்துடலாம். அன்புமணி டீமுக்காக ஆதரவாக ராமதாஸ் அவர் போய் பரப்புரை செய்ய வேணாம், ராமதாஸ் அவருடைய டீமுக்கு ஆதரவாக அன்புமணி போய் பரப்புரை செய்ய வேணாம். இவங்க ஆளும் திமுகவை அட்டாக் பண்ணி பரப்புரை செஞ்சு நமக்காக வாக்குகள் கேட்டாலே என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த பிளான் பியில் போடப்படுகின்ற கணக்காக இருக்குது. இப்படியாகவும் டீல் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு திமுகவும் சில முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட மருத்துவர் திரு ராமதாஸ்க்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது திமுக சைட்லேருந்து. ராமதாஸ் அவர்களுடைய பாமக கூட்டணியில் சேர்ந்தால் தருமபுரி சேலமில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திடலாம், எடப்பாடியுடைய கோட்டையை தகர்த்தரலாம் அப்படிங்கிறது திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய கணக்காக இருக்குது. ஆனால் இங்கே என்னன்னா விசிக இருக்காங்க, திரு தொல் திருமாவளவன். பாமக இந்த கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படும், இந்த கூட்டணி உடையுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இல்லாமல் இல்லை. ஆனாலும் மருத்துவர் ராமதாஸ் அவர் அப்பா அனுபவம் வாய்ந்தவர், அவருடைய அனுபவத்தையும் உள்வாங்கிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவாக இந்த பிரச்சனை எழுந்தப்பவே திரு தொல் திருமாவளவனும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே ராம்சங்கர் கிட்ட பேட்டி கொடுத்த திரு அருள் சட்டமன்ற உறுப்பினர் அவரும் கூட விசிகாவும் பாமகவும் ஒன்றா இருந்திருந்தா ஆட்சியை கூட பிடிச்சிருந்துருக்கலாம், மேலும் எங்களுடைய ஐயா ராமதாஸ் பெறாத ஒரு பிள்ளை தான் அண்ணன் திருமா, 2 பேருமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு பாசிட்டிவாகவும் பேசியிருக்காரு.
பாமக கூட்டணியில் பயணிக்க மாட்டேன்னு திரும்ப சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்னும் அருள் பேசியிருக்காரு. அதாவது ஒரு ஒரு தோழமையோட நெருங்கி வரக்கூடிய ஒரு சிக்னல் காட்டுற மாதிரி. அப்போ திமுக கூட்டணி பக்கம் போனாலும் எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டுறக்கூடாது, கூட்டணிக்குள்ளார சலசலப்பு ஆயிடக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச்சாகவும் இதை பார்க்கலாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாமக இருந்தால் தங்களுக்கு பலம், அப்படி இல்லைனாலும் எதிர் டீமுக்கு பலகீனமாக மாறும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க 2 திராவிட கட்சிகளும். இதில் அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் போன முறை 23 தொகுதிகளை ஒதுக்கணும் பாமகவில். இப்போ 2 பேருமே கூட்டணிக்குள்ளார 2 ரூட்டில் வந்தால், கோட்டாவில் வந்தால் ஆளாளுக்கு எவ்வளோ கொடுக்கறது, அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, அவருக்கு அதிகம் கொடுத்துட்டீங்க இவருக்கு கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதிமுக பாஜக சைடில். ஆக மொத்தத்தில் பாமகவை சுற்றி பெரிய பட்டிமன்ற பட்டாசே வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். டார்கெட் எடப்பாடி, தொடர்ந்து ஓடும் டிடிவி. முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் துரோகம் செஞ்சிட்டாரு அதிமுகவுக்கு, அவரை தோற்கடிக்கணும். இதுதான் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவருடைய ஒரே சபதமாக இருக்குது. நாளுக்கு நாள் இதில் ரொம்ப உறுதியாகவும் இருந்துகிட்டு இருக்கார். அவருடைய ப்ரெஸ் மீட் எல்லாமே இதை தான் வெளிப்படுத்துது. அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்ததாலேயே என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறினார் டிடிவி. நம்மெல்லாம் ஆதரித்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதா அப்படின்னு அதை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு குறியாக இருக்கார். டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சர் ஆகிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருந்துகிட்டு இருக்காரு. இப்படியாக 2 தரப்புக்கும் வார் போயிட்டுருக்கு. இதில் டிடிவி அவரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சாரு. அதுக்கேற்ற மாதிரியே தீர்மானமும் போட்டாங்க டிவிகேவில். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு. இது டிடிவிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிவிகேவோடு இன்னும் கூடுதலாக நெருங்கி பயணித்தாங்க. ஆனாலும் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கிரீன் சிக்னலும் கொடுக்கல, அப்படியே ஹோல்டுலேயே வச்சிருக்காரு. டிசம்பருக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் மனநிலையாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் அயற்சியில் இருக்காங்க அமமுக சைடில். ஏன்னா திடீர்னு காங்கிரஸ் டிவிகே அப்படின்லாம் ஒரு டாக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ரூட்டு டிவிகே எடுத்துட்டா இங்கே டிடிவியோடைய சபதம்லாம் என்ன ஆகிறது அப்படின்னும் யோசனைகள் இல்லாமல்ல. ஸோ உறுதியாக எதுவும் சொல்ல முடியல. இருந்தாலும் நம்ம டார்கெட்டை நோக்கி ஓடுவோம் அப்படின்னு நம்பிக்கை குறையாமல் இருக்கார் டிடிவி அப்படிங்கிறாங்க அமமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. எந்த கட்சிக்கு தை நல்ல வழி கொடுக்கும், வெற்றிகரமான வழியை கொடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு சுவாரஸ்யமாக இருக்குங்க. பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.